ரமலானை பொறுத்த வரைக்கும் எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கூற வேண்டும், ரமலானிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை நாங்கள் அடைய வேண்டும், குர்ஆனை படித்து கொள்ள வேண்டும், நிறைய குர்ஆன் ஓத வேண்டும், இரவு வணக்கங்களில் ஈடுபட வேண்டும். இது போன்ற பலவிதமான ஆர்வங்களை உள்ளத்திலே சேமித்து கொண்டுதான் நாங்கள் என்ன செய்கிறோம், ரமலானை அடைகிறோம். இந்த ஆர்வத்திலே பெரும்பாலும் விதிவிலக்கானவர்கள் குறைவாகத்தான் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். எப்படிப்பட்ட தரத்தில் இருந்தாலும் கூட எல்லோரும் ஒரு பெரிய ஆர்வத்தில் தான் அந்த ரமலானை எதிர்கொள்கிறோம். ஆனால் 75% என்று கூட சொல்லலாம். எல்லாருடைய நிலையம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ரமலானை நெருங்குகிற நேரத்தில் நம்ம சிறந்த முறையில் அமல் செய்யணும் அப்படி என்று சொல்லி நெருங்குவாங்க. ரமலான் கடைசி 29 பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரமலான் போச்சு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலானாவது ஒழுங்கா என்ன செய்யணும், நம்ம செய்யணும் என்ற முடிவில் தான் பல ரமலான்கள் நிறைய பேருக்கு என்ன செய்யுது, கழியுது. சிலர் யோசிச்சு பார்த்தாங்கன்னா 40 வருஷமா இதைத்தானா நான் இன்னும் சொல்லிட்டு இன்னும் நான் எந்த ரமலானை என்ன செய்யலை, ஒழுங்கா பயன்படுத்தின மாதிரியே இல்லையே அப்படி என்ற கவலையும் சிலருக்கு என்ன செய்யுது, உண்டு. இந்த கவலையை 2 விதமாக நோக்கலாம். ஒன்று, உண்மையிலேயே அவர் ரமலானை நல்லா பயன்படுத்தினாலும் கூட ஒரு ஈமானிய கவலை ஒரு மூமினுக்கு இருக்கும். நான் சரியா செய்யலை, ஒழுங்கா செய்யலை என்ற ஒரு திருப்தியின்மை இருக்கும். அது ஈமான்ல வரக்கூடியது. அது இல்லாமல் உண்மையாகவே வேஸ்ட் ஆக்கின சிலருக்கு தெரியும். அதாவது ஆரம்ப 3 நாட்கள் 5 நாட்கள் இன்னும் தொழுகைகள் ஏதாவது கடமையாகிக்க கூடாதா என்ற லெவலில் தொழுவாங்க. இது போதாது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர் குறைச்சார அந்த தொழுகையெல்லாம் சேர்த்து தொழுகிற ஆர்வத்தில் இருப்பாங்க. 5 ஒரு 10-15 நோன்பு போகிற நேரத்தில் ஃபர்லான தொழுகை என்னது இல்லாத லெவலில் இருப்பாங்க. இப்படியான ஒரு நிலையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், ரமலானில் பார்க்குறோம். இது எப்படி தீர்த்து கொள்வது, என்ன பிரச்சனை, இது நடக்குது இல்லையே. சிலர் முதலாம் நாள் குர்ஆன் ஓதுவார்கள், ஒரு 2 ஜூஸ் செஞ்சிருப்பாங்க, 3 ஜூஸ் ஓதி முடிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாகின்னு ஒரு 5 ஜூஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடும். ஒரு 4வது 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சூரத்து ஓதுறதுக்கே என்ன மிச்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது இந்த மாற்றம் ஏன் நடக்குது? அதே நாள் அதே நேரம் அதே ஆர்வங்கள் இருந்தும் கூட அந்த உள்ளம் என்ன செய்யுது, ஒரு தோல்வி அடையக்கூடிய நிலையெல்லாம் ரமலான்ல நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதுபோல இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப 1, 2, 3 நாட்கள் எல்லாம் பள்ளி நிரம்பி வழியிறது. இது சமூக இயல்பு. நம்ம பார்க்குறோம். ரமலான் ஆரம்ப 10 எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளி நிரம்பி வழியும். பள்ளியில் உள்ள நிர்வாகிகள் கட்டாயம் மேல் தட்டுன்னு என்ன செய்யணும், இதுக்கு நம்ம கட்டி ஆகணும் லெவலில் என்ன செய்யும் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையா பள்ளிக்கு வந்துட்டு இருப்பாங்களே ஆரம்பத்தில், அவர்களுக்கெல்லாம் பள்ளியில் இடம் கிடைக்காது. சுபகுக்கு வளமையா வாரவங்கெல்லாம் பின் சஃப்ல நின்று தொழுகிற அளவுக்கு இவங்களோட அலை மோதல் இருக்கும். அவங்க தஹஜ்ஜத் நேரத்துல எல்லாம் பள்ளிக்கு முன் சஃப்ல உட்கார்ந்துருவாங்க. அப்போ அவர்களே வெக்கி தலை குடிக்கிற இடம் இல்லை. ஆரம்பத்தில் சுபகு தொழுகிறவர்கள் எல்லாம் என்றைக்குமே தொழுகிறவங்க எல்லாம் மிச்ச கவலையோட அவங்களுக்கு பள்ளிக்கு வெளியே தான் இடம் கிடைக்கும். கொஞ்சம் ஒரு 10 நாள் போன பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழமையான இடத்துக்கு அவங்க வந்துருவாங்க, இவங்க காணாம போயிடுவாங்க. திருப்பி எப்போ அவங்க பள்ளியில் என்டர் ஆகிறாங்கன்னா 27 அதே தோல்வி. யாருக்கு? இந்த முன்சஃபில் நிற்கிறவங்க எல்லாம் அவங்க இபாதத்தில் பின்னுக்கு ஆயிடுவாங்க, இவங்கெல்லாம் தொழுவாங்க. 28, 29 பள்ளி நான் மிச்சம் பெருசாக கட்டிட்டோமோ லெவலில் என்ன செய்யும், பள்ளியுடைய லெவல் மாறிடும். இது நீங்க எல்லா இடங்களையும் காண்றீங்க. இது வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான அம்சம். இது அல்லாமல் ரமலானை பாழாக்கக்கூடிய அமைப்பிலான சில விஷயங்கள் உண்டு. அவைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் அந்த ரமலானை பற்றிய விஷயங்கள்ல தெரிந்து கொள்ளணும். எப்ப நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விடக்கூடாது, இஸ்திஸ்லாம் ஆகக்கூடாது. வணக்க வழிபாட்டுல முதலாவது ரமலான்ல வார தோல்வி இந்த இடத்துல தான். வணக்க வழிபாட்டுல முயற்சி எடுப்பதெல்லாம் இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு ரமலான்ல ஃபர்ஸ்ட் நாள் கழிச்சிருவீங்க. 2ஆம் நாள் 3ஆவது நாள் 4ஆவது நாள் உங்களுக்கு ஒரு சோர்வு வரும். சோர்வு அன்றைக்கு நீங்க குர்ஆனே ஓதலைன்னு வைங்க, அல்லது ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டீங்கன்னு வைங்க. சைத்தான் என்ன செய்யறன்றா, முடிச்சு இந்த ரமலானே முடிஞ்சு 3ஆவது நோன்பு தான் முடிஞ்சிக்கும், 3ஆவது நோன்பு தான் முடிஞ்சிருக்கும், இந்த ரமலானும் வேஸ்ட் ஆயிட்டு அப்படின்னு கவலையை பெருசாக்கி விடுறது. கவலையை பெருசாக்கினா நீங்க என்ன நினைப்பீங்க, அதாவது எப்பயும் ஒரு தவறை பெருசா காட்டுறதன் மூலமும் வழிகெடுத்து போயிடலாம். யாராவது ஒரு தவறு செஞ்ச உடனே முடிஞ்சு நீ இவ்வளவு இனி நாசமா போச்சு, ஆனா அவன் என்ன, நாம நாசமா தானே போட்டோம் போயிடுவான். அவன் செஞ்ச தவறு அவன் அளவுக்கு காட்டணும். எங்களுடைய தக்குவாலாம் அவன்ல போய் காட்டினோம்டா அவன் கெட்டு போறதுக்கு அது என்ன ஒரு காரணம். நீ செஞ்ச தவறு பெரிய தவறு தான், ஆனால் உனக்கு என்ன செய்யுது இருக்குது, 199 கொலை செஞ்சுட்டு ஒருத்தவன் தான் திருந்த போனடா, 99 அவனுக்கு மன்னிப்பே இல்லை, 100வது கொலை. என்ன நடந்தது, 100வது கொலை. உனக்கு மன்னிப்புன்னு அதோட நிக்குது. அதுல நம்ம கவனமா இருக்கணும். எங்களுடைய இறை அச்சத்தெல்லாம் அவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது,
காட்டி கொண்டிருக்க கூடாது. அப்ப இந்த அமைப்புல 3வது நாள் நம்ம பிழை விட்டோமா, 4வது நாள் பிழை விட்டோமா, சைத்தான் என்ன செய்வான்னு சொன்னா இந்த ரமலானே முடிஞ்சுது, இந்த ரமலானே முடிஞ்சுது என்ற சிந்தனை ஏற்படுத்திடுவான். அதோட சிலர் என்ன செஞ்சிடறது, விட்டுறது. இந்த ரமலான் 3வது நாள் ரமலான் முடியுமா? முடியாது. கடைசி ரமலான்ல ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சாலும் அல்லாஹ் அதுல மன்னிச்சா மன்னிப்பு தான் அல்லாஹ் தாலா. அப்ப நீங்க என்ன செய்யணும், போராடணும். இந்த தவறா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்யறேன், போராடுறேன், விடல. சிலருக்கு இந்த ரவுண்டு சிந்தனை ஒன்று இருக்குது. 3 5ல இருந்து ஆரம்பிப்போம், விளங்கிட்டா? 3டா நான் இப்பயே ஆரம்பிக்கிறது இல்லை. லுகர் தொழுகை ஏதோ ஒரு வகையில் என்ன ஒரு பாவத்துல ஏதோ விடுபட்டுனீங்களே, நாளைக்கு சுபகலிருந்து ஆரம்பிப்போம். ஏன் நாளைக்கு சுபகலிருந்து ஆரம்பிக்கிறீங்க? இந்த சுபகளை என்ன செய்யணும், அதாவது இந்த லுகர்ல விடுபட்டதா இப்பயே தௌபா செஞ்சு இப்ப ஆரம்பிக்கணும். இந்த மாதிரியான சிந்தனைகளை யார் தாரதுல? ஷைத்தான். இதெல்லாம் நல்ல ஆலோசனைகள் அல்ல. அப்ப எப்பொழுதும் என்ன நினைக்கணும்னு சொன்னால், எந்த இதுலயும் நம்ம கட்டுப்பற்ற கூடாது. நாம முயற்சி எடுத்து போராடி தோல்வி அடைந்தாலும் சரி, ஷைத்தானுக்கு ஒரு செய்தி கிடைக்கணும், இவன் போராடிக்கிட்டே இருப்பான். இவன் என்ன செய்ய மாட்டான், தோல்வி உற தொடர்ந்து வணக்க வழிபாடுகள்ல போராடுவாண்ட எண்ணம் வர வேண்டும். எனவே வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கிய 3 பகுதிகள் நான் இதில் சொன்னேன். ஒன்று, வணக்கம் பல்வகைமை, அதுக்கு ஏற்பத்தான் நாம் எங்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். 2, அல்லாஹு தாலா ஒரு வணக்கத்தை எங்களுக்கு இயல்பாக்கிப்பான், இன்னொரு வணக்கத்தை கஷ்டமாக்கிப்பான். இயல்பான வணக்கத்தை அதிகமாகவும் கஷ்டமான வணக்கத்தை போராடணும். 3வது, என்றைக்கும் தோல்வி உற நேரத்தில் உடனே கட்டுப்பற்றக்கூடாது. அந்த தோல்வி விட்டதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அடுத்ததை என்ன செய்யணும், நம்ம உருவாக்கிட்டு போகணும். எப்பயும் நம்மளே சமப்படுத்தி பார்க்க நினைக்க கூடாது, தர்த்தீப் பண்ணி பார்க்க கூடாது. எல்லா மனிதர்களும் தர்த்தீப் இல்லாதவர்கள் தான். அல்லாஹ்வுக்கு முன்னால எவனும் ஒழுங்கு இல்லை, இறைவனுக்கு முன்னால எவனுமே ஒழுங்கு இல்லை. அல்லாஹு தாலா மன்னிச்சு தான் நம்ம என்ன செய்யறோம், நல்லா இருக்கிறோமே தவிர எல்லா வகையிலும் எல்லோரும் பாவிகள் தான். அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டுன்னு ஷைத்தானு கட்டுப்பட்டு விடக்கூடாது. 4வது ஒரு செய்தி இந்த வணக்க வழிபாடு விஷயத்தில் என்னன்னா, ஆர்வத்தை நிர்வகிக்கணும். ஆர்வத்தை நிர்வகிக்கணும். ஆர்வத்தை நிர்வகிக்கிறதுக்காக புக் படிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. அது ஆர்வத்தை நிர்வகிப்பது எப்படி என்று சொல்லி அந்த அப்படி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண விஷயம். ஆர்வத்தை நிர்வகிக்கணும். எப்பையும் ஒரு புதுசுக்கு பெரிய ஆர்வம் இருக்கு. எப்பையும் ஒரு புதுசுக்கு பெரிய ஆர்வம் இருக்கு. பெருநாளைக்கு இந்த ட்ரெஸ் போடுற மாதிரி. உலகத்துல சந்தோஷம் எதுல சொல்லுங்க, புதுசு, அதை மத்தவன் பார்க்கணும்ன்றதுல அதுதான் சந்தோஷம். அது நிம்மதி இல்லை, சந்தோஷம். ஒரு புதிய கார் ஒருத்தர் நம்ம நாட்டில் வாங்குறாரு, இங்கே பிரச்சனை இல்லை. நம்ம நாட்டில் ஒருத்தர் கார் வாங்கினாருன்னு வைங்களே, அவர் சந்தோஷமே ஹோன் அடிக்கிறதுல தான் இருக்கும். அந்த ஏரியாவில் என்ன இந்த பக்கத்தால் போகிறது, வண்டியை நிறுத்துறது, அப்படித்தான். 1 மாதம் 2 மாதத்துக்கு பிறகு இவர்கிட்ட கார் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு அவருக்கே அந்த காரில் வெறுப்பு வரும். புதுசாக ஒரு மாடல் வந்திருக்காமட்டு அது சிந்தனை போகும். அன்றைக்கு முந்தின நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருப்போம், அதே அடுத்த நாள் ஈவினிங்ல அந்த ட்ரெஸ் எங்கே இருக்கும், பெருநாளில் எங்கேயோ மூலையில் படி எல்லாரும் பார்த்துட்டாங்க. எல்லாரும் என்ன பார்த்துட்டு அதோட அந்த சந்தோஷம் முடிஞ்சாச்சு. அப்போ சந்தோஷம் அப்படித்தான். பொதுவாக புதுசுக்கு இருக்கும், ஆனால் அது நிர்வகிக்கப்படணும். அதனால தான் ஆர்வத்தில் அதிகமாக பேசக்கூடாது. ஆர்வத்தில் அதிகமாக பேசக்கூடாது. இப்போ நம்ம ரமலானுக்குள்ள நுழையிறோம், ஒரு பெரிய ஆர்வத்தில் நுழைவோம். பெரிய ஆர்வத்தில் நுழைஞ்சோம், நம்மளோட பலகீனம் நமக்கு தெரியும், நம்ம என்ன செய்வோம்னு தெரியும். நம்ம இது சரியாக புரிஞ்சு கொண்டவங்க யாருன்னு பார்த்தா பெண்கள். பெண்கள் உணர்வோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்பதனால அவங்களுக்கு ஆண்களுடைய எல்லா உணர்வும் தெரியும். தஹஜ்ஜத்தை பத்தி, இரவு தொழுகையை பற்றி பயான கேட்டு திடீர்னு ஆண்கள் போவாங்க. அவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் ஆம்பளை என்ன செய்வான்னு சொன்னா அந்த விஷயத்துல அதாவது சரியான ஒரு இடத்துக்கு விழுந்துருவான். வீட்டுக்கு போய் 5 நேரமே தொழாத ஒரு அன்றைக்கு இஷா தொழுதுட்டு தூங்கி 1 மணிக்கு எழுப்பி தஹஜ்ஜத் தொழு. நிறைய வீடுகளை நடந்திருக்கு. தஹஜ்ஜத் தொழுதுட்டு வைஃபை எழுப்பி விடுது. அன்றைக்கு சும்மா தூங்கி தான் எப்போ பார்த்தாலும் என்ன தொழணும்னு சொல்லி அன்றைக்கு மனைவி எழுப்பி விடுறது. மனைவி என்னடா புதுசா என்னது சரி அப்படின்னு சொன்னா என்ன, அவங்களும் எலும்பி இவன் சொல்றானது கேட்டு. ஆனா மனைவியில மனசுல கன்ஃபார்ம் ஒன்றிருக்கு, எத்தனை நாளைக்கு பார்ப்போம். இது உண்மையாக நடக்கக்கூடிய சம்பவம். இவர் உண்மையிலேயே அன்றைக்கு எடுத்த முடிவு நல்லது. ஆனா பெண்கள் உணர்வு ரீதியானவர்கள் என்பதனால இந்த உணர்வு எங்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ஆம்பளைக்கு அது விளங்குறது. அவன் நினைக்கிறான், இன்றைக்கு திருந்தின மாதிரி என்றைக்கு திருந்தல, இது மாற மாட்டேன் அப்படின்றது அவன் நினைக்கிறான். ஆனா மனைவிக்கு தெரியும், இவன் கன்ஃபார்மா 3 நாள்ல மாறுவான்னு தெரியும். அது உணர்வோடு உள்ளவங்களுக்கு தெரியும், அந்த உணர்வோடு சம்பந்தப்பட்டவங்களுக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு ஆண் தன்னை நிர்வகிச்சுக்கணும். இன்றைக்கு நம்ம மனை எழுப்புற ஊர் எழுப்புற வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் முதலாவது தொழுவோம், நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகும், ஆர்வத்தை குறைச்சிக்கிடுவோம். அப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமா தொழ ஆரம்பிச்சு தன்னை அப்டேட் ஆகிட்டு வரவங்க 1 மாசம் கண்டா 2 மாதம் நீங்க அப்படி போறதை கண்டீங்கன்னு சொன்னா அப்ப தானா மாற்றம் என்ன செய்யும், ஏற்படும்.
இந்த மாதிரி நடக்கிறதுனால சிலர் என்ன செய்யறது, பிள்ளைகளோட சேர்ந்து டிவி பார்க்கறது, பிள்ளையோட வந்து சினிமா பார்க்கறது, பிள்ளையோட சேர்ந்து கிரிக்கெட் எல்லாம் பார்த்துறது. திடீர்னு அவர் திரிஞ்சின உடனேயே கிரிக்கெட் பார்க்காத ஓஃப் பண்ண அப்படின்னு, அவன்ப்பா என்னடா திடீர்னு அப்படி நினைக்கிறான். அதனால அவனை மாத்திர நீ ஒரு மாசம் என்ன செய், கொஞ்சம் நல்லாவா, அதை பார்த்து புள்ள தானா என்ன செய்யும் வரும். இந்த ஆர்வம் நம்ம கவனமா இருக்கும். ரமலான் எங்களை முதலாவது அடிக்கிற இந்த ஆர்வம் தான். ரமலானுக்குள்ள நுழைஞ்சோன்னு என்ன செய்யறோம்னு சொன்னா, ஆர்வத்தை அப்படியே ஒரே நாள்ல கூட்டிடுறது. ஒரு ஜூஸ் ஓதுவோமா, 2 ஜூஸ், 5 இன்ஷா அல்லாஹ் 5 ஓதுவோம் சரியா, அல்லது 10 நாள்ல 30, அடுத்த 10 நாள்ல 30, அடுத்த 10 நாள்ல 30 அப்படி. அப்ப பாத்துங்க, அப்ப எத்தனை, அவர் 3 முறை குர்ஆன் என்ன செஞ்சிருப்பாரு, முடிச்சிருப்பார். இந்த ஆர்வத்துல நின்று ஓதுறது. சிலர் அட்வைஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு போறோம் 20 பக்கம் நினைக்கிறேன், 20 பக்கம் ஓ அதையாவது செய்வோம்னு சொல்லி சிஸ்டம் எல்லாம் நல்லா தான் இருக்குது விளங்கிட்டா, அதையாவது எல்லா நேரம் ஒரு மாதிரியா இருக்கும். அதனால எல்லாத்திலும் இறங்கி 2 நாள்ல அந்த ஆர்வம், 30 நாள் ஆர்வத்தை 2 நாள்ல கொடுத்து, மத்த 28 நாளுக்கு ஆர்வம் இருந்தா தானே, எல்லாம் இங்க கொடுத்தாச்சே அது போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், அஃதலுல் அமாலி அத்வமுஹா வ இன் கல்ல, அமல்களில் மிக சிறந்தது தொடர்ந்து இருப்பது, குறைந்திருந்தாலும் தொடர்ந்து. ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள்ள போறாங்க, ஒருத்தர் தொழுது கண்டிக்கிறார், ரசூலுல்லாஹ் அது தொழாத சுன்னத்துடைய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா தஉதுன ஃபீக்கும் மா தஉதுனஹு ஃபீ, இவரை போன்றவர்கள் நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் மின் ഖിയാரினா, எங்கள சிறந்த மக்கள் அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ மின் ഖിയാரிக்கும், அவர்கள்லாம் உங்களை சிறந்த மக்கள் அல்ல. அஃதலுல் அமாலி அத்வமுஹா வ இன் கல்ல, அமல்களில் மிக சிறந்தது குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது, அதுதான் மிக சிறந்தது. கொஞ்சம் கொஞ்சமா தான் மனதை நிர்வகிக்கணுமே தவிர ஆர்வத்தை அப்படியே போட்டோம்னு சொன்னா எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத் தொழுகையையும் பள்ளியில வச்சுக்கல. சுன்னத் தொழுகையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில வைத்துக் கொள்வதற்கான பிரதானமான காரணமே அதுதான். ஏன் சுன்னத்து வரல எல்லாரும் சமமா இருப்பாங்க, சுன்னத்துல டிஃபரெண்ட் ஆயிப்பாங்க. அப்ப என்ன செய்யணும், வீட்டுல வச்சுக்கிறோம், அங்க அடையாளப்படுத்தலாம். நம்ம இந்த சமுதாயத்தில் தெரிந்ததை விட எங்களது நன்மைகள் அதிகமாக இருக்கணும். ஆனா சமுதாயத்துல நன்மை நிறைய இருக்கிற மாதிரி பாக்குறாங்க, வீட்டுக்குள்ள போனா குறையத்தான் இருக்குது. அந்த லெவல்ல எங்களுடைய காட்சி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப எனவே நீங்க என்ன செய்யணும்னா, ரமலானுடைய முதலாவது அதுக்காக வேண்டி மௌலிக ஆர்வம் இல்லாம சொன்னார் அப்படி இருந்துடக்கூடாது விளங்கிட்டா. வந்தா நமக்கு ஆர்வம் வருதா, நம்மளால 30ஆம் நோன்பு எவ்வளவு முடியும், இதுதான் நம்ம 10 நோன்பு அனுபவம் இருக்குது, 20 நோன்பு அனுபவம் இருக்குது. இந்த அனுபவம் என்பது பொய்யல்ல, உண்மையான அனுபவம் அது. அப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த ரமதான்ல ரசூலுல்லாஹ் செஞ்ச சில அமல்கள் இருக்குது. அஜ்வத் மின், அதாவது அஸ்ரா மின் ரிஹில் முர்சலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட வீசுகின்ற காத்தை விட என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ், நிறைய தர்மம் செய்வாங்க. சிலருக்கு தர்மம் லேசா இருக்கும், இந்த தர்மத்தை நம்ம விடக்கூடாது, ரமதான்ல நிறைய செய்யணும் அப்படின்னு நினைக்கணும். அது போல நமக்கு 3 ரக்காத்து வித்ரு நம்ம தொழலாம். 3 ரக்காத்து வித்ரு நம்ம என்ன செய்வோம், தொழுவோம். ஃபர்ஸ்ட் நாள், செகண்ட், தேர்டு இயன்ற அளவுக்கு 11 நம்ம தொழுவோம். நமக்கு முடியாத ஒரு கட்டம் வருதுன்னா 3 ரக்காத்தை விடக்கூடாது, 3 ரக்காத்தை விடக்கூடாது. ஒரு நாளைக்கு நான் ஒரு 20 பக்கம் ஓதுவேன். எப்ப ஆர்வப்படுறனோ அப்ப ஒரு ஜூஸ் ஓதுவேன். குறைஞ்சா அப்படி இல்லை, நான் ஓதுறது எத்தனை, 20 பக்கம் தான், 10 பக்கம் தான். எனக்கு ஆர்வம் வந்தால் கொஞ்சம் கூட என்ன செய்வோம், 7 மானதை ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டுக்கிறோம். 7 மானதை நம்ம போட்டு இந்த மாதிரி எங்களது இப்போ நிலைமைக்கு ஏற்ப, சாத்தியத்துக்கு ஏற்ப, இன்றைய சூழ்நிலையில சாத்தியத்துக்கு ஏற்ப என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும் என்றதை போட்டு, ஆர்வம் அதிகமான அந்த டைம்ல கொஞ்சம் கூட செய்யறது. இது அப்படி இல்லை, எப்ப ஆர்வம் அதிகமாகுமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிள போட்டு வச்சுக்கிறது. அது எப்படி, ஆர்வம் 30 நாளும் இருக்குமா, இருக்காது. இந்த மாதிரி நீங்க உங்கள் வணக்க வழிபாடுகளை நிர்வகித்துக் கொண்டால் நிச்சயமாக ஒரு பலனை என்ன செய்யலாம் காணலாம். இது ரமலான்ல என்னென்ன வணக்கம் என்று அடையாளப்படுத்தி வேலை இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இதை எப்படி நிர்வகிப்பது என்பதற்காக வேண்டி நான் இந்த பகுதியில் என்ன செய்தேன் சொன்னேன். இரண்டாவது, ரமலானுடைய காலத்துல 3 பிரதானமான பகுதிகளை விளங்கப்படுத்தணும். ஒன்று சஹர், 2வது பகல், 3வது இஃப்தார். இந்த 3லையும் செய்தான் சில விஷயங்களை ஜாயின் பண்ணி வச்சுக்கிறான், அதெல்லாம் எடுத்துடணும். முதலாவது சஹருக்கு முன்னால பகலைக்கு வருவோம். பகலுடைய வேலை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அதாவது அஸ்ஸாயிமு ஃபீ இபாதா வலவ் கான நாயிமன், நோம்பாளி தூக்கத்தில் இருந்தாலும் வணக்கத்திலே இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. மிக 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 பலகீனமான ஹதீஸ், மிக மிக பலகீனமான ஒரு ஹதீஸ். இதுதான் சைத்தான் பரப்பின ஹதீஸ். இது எப்படி, அதாவது நோன்பாளி அஸ்ஸாயிமு ஃபீ இபாதா வலவ் கான நாயிம், தூங்கிட்டு சுபுக்கு பிறகு தூங்கு ஸ்டார்ட் ஆக்குறது,
லுஹருக்கு ஒரு 10 மணிக்கு முழிப்பு வரும். நம்ம தான் இபாதத்தில் இருக்கிறோமே, திருப்பியே நம்ம முழிக்கணும். வணங்கிட்டா துவா தொழுதாலும் இபாதத், தொழாம தூங்கினாலும் இபாதத். லுஹர் ஆயிரும், ஜமாத்துக்கு போகலே மனசு உறுத்திடிக்கும், அப்படி 2 மணி ஆயிரும் தூங்க. அப்போ இபாதத் கண்டினியூ ஆகுது. எது லுஹர் தொழுபடாட்டியும் கூட நோம்பாளி இபாதத் என்ற வணக்கம் அது சரி, அது போயிட்டு இருக்கு. மறு அசர், சிலர் அசருக்கு தான் எழும்புறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் உள்ள சில மக்களுடைய லைஃபே ரமதான் அப்படித்தான் இருக்குது. குறிப்பா வெள்ளி சனி ஆகப்பட்டுச்சுன்னு வைங்களேன், சுபுக்கு ஆரம்பிச்சு அசருக்கு எழும்புறது, லுகர அசரை சேர்த்து தொழுகிறது, சேர்த்து தொழுவிட்டு அப்புறம் அவர் நோன்பு இருந்தது ஒரு வரம் 2 வரம் மட்டும்தான் அவர் என்ன செஞ்சுப்பாரு, நோன்பு இருந்திருப்பார். மற்ற இபாதத் எது, தூக்க இபாதத். அசாய் முஃபி இபாதா வளவுக்கான நாயும் என்று சொல்லி அந்த ஒரு என்னது ஒரு பலகீனமான ஹதீஸை வச்சுக்கண்டு தூங்குறது வணக்கம் அப்படி என்று சொல்லி நிறைய பேர் இன்னும் அதை பலகீனம் என்று நினைக்காத எத்தனை பேர் இதில் இருந்திப்பாங்க. அது வணக்கம் நினைச்சு தூங்கினவங்க இருப்பேன், நீயத்தோட தூங்கிப்பாங்க. இன்னைக்கு நான் நோம்புல தூங்க போறேன், அப்ப என்ன அந்த நீயத்தோட தூங்குறது வணக்கம் நினைத்துல, வணக்கம் இல்ல, தூக்கம் தூக்கம் வந்தா தூங்குறது வணக்கம். அதுக்காக வேண்டி ஒரு மூமின் தூங்க போறான், அவன் திக்ருகளை ஓதிட்டு அவுராதுகளை ஓதிட்டு தூங்கி அது செஞ்சா அந்த எண்ணத்தோட தூங்குறதுனால அது அல்லாஹ் தஆலா வணக்கமா அங்கீகரிப்பான். அதுக்காக வேண்டி தூக்க வணக்கத்துக்கு அதுக்கு 2 அவர் எடுத்து வலுக்கட்டாயமா தூங்கினா எப்படி இருக்கும்? இது அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, தூங்கக்கூடியவங்களை பார்க்கலாம். பகல் பொழுது இப்படி என்ன செய்து அதாவது நாசமாகி கொண்டிருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இது பலகீனமான செய்தி. முதலாவது அந்த சிந்தனையிலிருந்து என்ன செய்யணும், நாங்கள் விடுபட வேண்டும். பகல் பொழுதை நாசமாக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றுதான் டைம் பாசிங். எப்படி டைமை பாஸ் பண்றது? சிலருக்கு என்ன செய்யும், சஹர் செஞ்சதுல இருந்தே பயம் இருக்கும். மகரிப் வரைக்கும் என்ன செய்யணும் நம்ம நோன்பு, அதாவது 3 மணிக்கு சஹர் 6:30க்கு மகரிப் வார கட்டங்களாக இருந்தா அந்த மாதிரி. இப்ப சவுதி அரேபியாலாம் அந்த கட்டம் இங்க வருது அப்படி 3 மணிக்கு சஹர், ஒரு 3:30 4 மணி, அங்கெல்லாம் ஒரு 2:45 சஹர், 2:45 2:50 சஹர் முடிக்க வேண்டிய கட்டங்கள் வரும். நோன்பு திறக்கிறது 6:30. அப்ப ஒரு பயத்துல இருப்பான் பகலை எப்படி கழிக்கிறது. அதுக்காக வேண்டியே நம்ம நாடுகள்ல இருக்குது, இங்கே இருக்கு என்ன கொஞ்சம் விளையாட்டுகளை சேர்த்து. ரமலான் வந்தா தான் கடைக்கு அது வருது. ரமலான் வந்தா சில விளையாட்டுகளை கடையில கொண்டு போட்டு, ஒன்று கேரம், 2வது இந்த டாம்னு சொல்லுவாங்க, அடுத்தது இந்த என்ன செஸ், இப்படி ஏதாவது சின்ன சின்ன விளையாட்டுகள் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்காக கொண்டு வந்து போட்டுருவான். இப்போ பல்லாங்குழி அது இது தாயக்கட்டை இப்படி கொண்டு வந்து போது ரமலான்ல தான் என்டர் ஆகுது. அது கொண்டு வந்து போட்டு காலம் ஃபுல்லா கட்டையை உருட்ட விளையாட்டு என்ன செய்யறது வச்சுக்கின்னு அதுலயே டைம் போகும். சஹர் செஞ்சுட்டு சுபஹ் தொழுவிட்டு பெற்றோர்கள் வீட்டில் உள்ள தூங்குவாங்க, பிள்ளைகள் என்ன செய்யும் அந்த விளையாட்டை ஆரம்பிச்சிடும். இதுல பெரியவர்கள் என்ன செய்வாங்கன்னா வீட்டுல கடையோரங்கள் அங்கங்கெல்லாம் இதை போட்டு வச்சு அதை விளையாடிக்கின்னு இருப்பாங்க. இப்ப கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லி போன்ல சாஃப்ட்வேர் என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போட்டா நீங்க அதுல என்ன செய்ய விளையாடுங்க. இப்ப அதையெல்லாம் விட்டு போட்டு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும், அதாவது ரமலான் வரைக்கும் கேம் விளையாடாம இருந்த பெற்றோர்கள்லாம் பிள்ளைகள் ரமலான்ல படிக்கிறாங்க, நீ என்னடா விளையாடுற அவனோட போன்ல, இவருக்கு ஏதாவது விளையாடுறதுக்கு டைம் வேணும் இடத்துக்கு, அவங்க என்ன செய்யறாங்க, இவரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க விளையாடக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஆகவே ஒன்றும் இல்லாட்டி அந்த ஒரு பாம்பொண்டு வச்சுட்டு என்ன செய்வாங்க, அதுல 9,000 2,000 8,000 10,000 என்னது அதுல போய் அதுல ஒரு ஃபேஸ்புக் இப்படி எதுலையாவது டைம் அதாவது பாஸ் ஆக்கக்கூடிய அமைப்புல போய்கிட்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, மன் லஇப பின் நர்தி ஃபகஅன்னமா சபக யதஹு பி லஹ்மில் ஹின்ஸீரி வ தமிஹி. யார் நர்தி என்ற விளையாட்டை விளையாடுகிறாரோ, இந்த காய் விளையாட்டு யார் விளையாடுகிறாரோ அவர் தனது கையை பன்றியின் இரத்தத்திலும் இறைச்சியிலும் பிணைந்து கொண்டதற்கு சமம் என்றார். சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. நர்தி என்றா தாயக்கட்டையா செஸ்ஸா, இப்படி உலமாக்களுக்கு இடையில பல கருத்து சொல்றாங்க. இது செஸ்ஸையும் குறிக்கும், தாயக்கட்டையும் என்ன செய்யும் குறிக்கும். இந்த விளையாட்டை விளையாடினா அது எதுல போய் சேரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பன்றி இறைச்சியையும் ரத்தத்தையும் அவரு தோய்த்து கொண்டதற்கு சமம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். இவ்வளவுக்கு ஒரு அதாவது எச்சரிக்கை வந்த செய்தி என்றதுக்கு என்ன காரணம்டா, சிலர் என்ன விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா இது மூளையை வளர்க்கிறதா, இது மூளையை வளர்க்கிறதா. அதுக்காக வேண்டி ஒரு காயை வச்சுக்கிட்டு ஒரு வீக்குக்கு யோசிச்சுக்கிறான். இன்டர்நேஷனல் விளையாட்டா மாத்தி இந்த காயை தள்ளலாமா தள்ளக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு வீக். இதுல மூளையை வளர்க்குமா, இது மூளையை வளர்க்கிற சரி, அவனுக்கு மூளையை வளர்க்குதுன்னு வைங்களேன், பார்க்கிறவனுக்கு எப்படா இந்த காயை தள்ளுவான் என்னது அந்த ஒரு பகுதியை எடுத்து வைக்கிறதுல அதை தள்ளாம இருக்கிறது தான் திறமையா அப்படி என்று சொல்லி அதுக்கு ஒரு பில்டப் பண்ணி அந்த விளையாட்டுக்கு இதை ஒரு பெரிய ஒரு திறமையான ஒரு இன்டர்நேஷனல் ஆகிட்டா, அது உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டது ஆகிட்டா பெரிய ஒரு விஷயம். எல்லாரும் என்ன செய்யறாங்க, உலக அழகராணி போட்டி தான் இன்டர்நேஷனல் ஆகிக்குது, திறமையான விஷயம் அது.
அப்ப அதனால இது இந்த மாதிரி ஒரு சிந்தனை உண்டாக்கினால இது ஒரு திறமையான ஒரு அம்சமாக என்ன செஞ்சுக்குது மாறி இருக்கு. இந்த விளையாட்டுகள் இந்த மாதிரியான சிந்தனைகளை உருவாக்கி கேரம் போன்ற விளையாட்டுகள் எல்லாம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டாக இருந்தால் அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. ஒன்றில் அந்த விளையாட்டு உங்களுக்கு மறுமைக்கு பிரயோசனமா இருக்கணும் அல்லது உலகத்துக்கு பிரயோசனமா இருக்கணும். ரெண்டுக்கும் பிரயோசனம் இல்லாதது வேஸ்ட். ரெண்டுக்கும் பிரயோசனம் இல்லாத இதனால உங்களுக்கு உலகத்துக்கு என்ன பிரயோசனம்? ஒரு சிந்தனை இதுல என்ன செய்யறதில்ல வளர போறது இல்லை. இதுல ஒரு சிந்தனை வளர போறதும் இல்லை, ஒரு மூளை வளர்ச்சி என்ன செய்யறது நடக்க போறதும் இல்லை. விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா. பிராக்டிகலா டாம்லார் உலகத்துல பெரிய அறிவாளியா இருந்துட்டானா யோசிச்சு பாருங்க. ஆனா இது ரமதான்ல குறிப்பாக வீடுகள் எல்லாம் என்ன செய்யுது இருக்கிறத. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நறுதண்ட விளையாட்டு வீடு ரெண்டுக்கு கொடுத்துருந்தாங்க. நறுதண்ட விளையாட்டு விளையாடுறாங்கன்னு கேள்விப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற்றினாங்க. அவங்களுக்கு இந்த வீட்டுல நீங்க என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்று சொல்லி வெளியேற்றினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இதை வெறுத்தார்கள், இந்த விளையாட்டுக்களை வெறுத்தார்கள். எனவே ரமலானுடைய பகல் காலங்கள்ல உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாதா? விளையாடித்தான் ஆகணுமா? உடலுக்கு பிரயோசனம் தரக்கூடிய ஒரு விளையாட்டு என்ன செய்யலாம், விளையாடுறது வேறு விஷயம். ஒரு ஃபுட்பால் விளையாடுறோம், கடைசி நேரத்தில் விளையாடினா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. அல்லது ஏதோ ஒன்று நம்ம செய்யலாமே தவிர இது போன்ற காரியங்கள்ல நாங்களும் ஈடுபடக்கூடாது, பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது பழக்கக்கூடாது. புள்ள போன்ல கேம் விளையாடுற துடிக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இந்த விளையாட்டுல வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப பிரச்சனை ஸ்கிரீன்ல செய்யக்கூடாதுன்றது மட்டும்தான். நிஜமா செஞ்சா ஓகே, அப்படியா அது யோசிக்கணுமா இல்லையா? விளையாட்டு இதுல செஞ்சா நீங்க அதை பிள்ளைன்னு பெரிய ஒரு விஷயமா பாக்குறீங்கன்னா அதே பிரச்சனை தான் அதுல என்னதான் பாக்குறோம். அது இப்படி டிஃபரெண்ட் தெரியாம இருக்கிறத பாக்குறோம். போன்ல என்ன அதாவது கண்ணுக்கு பழகுறான், அதுக்கு பழகுறான், இதுக்கு பழகுறான், இதனால சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் ஈசாப் நீதி கதைகள் போன்ற மாதிரியான புக்கை வாங்கி கொடுக்கணும். அதுல சிங்கம் பேசுது, புலி பேசுது, கரடி பேசுது. அப்ப ஜூக்கு போனா புள்ள பேசிட்டு ஆகிது. அதோட அந்த கதையில மென்டலா மாறி ஆகிறான். எந்த புள்ள பேசிக்குது அப்படி? இவனா ஒரு கற்பனையை வளர்த்து எத்தனையோ பிரச்சனைகளை சொல்ற இவன் என்ன நினைச்சிருக்கணும்? இது போன்ற விஷயங்களை பிள்ளைக்கு வேஸ்ட்னு நினைச்சிருக்கணும். நினைக்கல. குடும்பமா சேர்ந்து விளையாடு, குடும்பமா சேர்ந்து ரமலான்ல மட்டும்தான் அப்படி கொஞ்சம் இடம் வச்சுக்கிறான். +1 முடிச்சோடனே அப்ப அது உச்சம் கஷ்டப்பட்டு வந்திக்கிறான். ஃபொரின் இருந்து வந்தா, ஹாஸ்டல்ல இருந்து வந்தா, அப்ப விதிவிலக்கு பாவத்துக்கு விதிவிலக்கு. அப்ப எல்லாம் சுபஹு தொழ வேண்டிய அவசியம் இல்லை, வேண்டிய கூட்டம் என்ன செய்யலாம் போடலாம். அதுல உண்டு ரமலான், என்ற சிலர் ஆரம்ப ரமலானுக்கு டிவி எல்லாம் எங்கடா டிவி மேல வச்சுட்டாங்களாம். நான் டிவி எல்லாம் தூக்கி மேலுக்கு வச்சுட்டேன்னு சொல்லி ரமலான் முடிய அப்படியே டிவி இறங்கிருது, எல்லாம் இறங்கிடுது. அவ்வளவு போய் அந்த டிவிக்கு அது ஏன் பொட்டியில போட்டு மேல வைக்கிறேன்டா, சப்போஸ் தெரியாம ரிமோட்டை நெசுக்கிட்டோம்டா எவ்வளவு வீக் ஆகிக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த லெவலுக்கு என்ன செஞ்சுக்கிறோம் ஆகியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இரண்டாவது கட்டம், ரமலானுடைய பகல் பொழுதுகளை வீணாக்க கூடாது. அப்படி என்றது எப்ப இபாதத் செஞ்சுட்டு அவசியம் இல்லை. தூக்கம் இது போன்ற காரியங்கள் இவைகளை நம்ம ஈடுபடக்கூடாது. அடுத்தது ரமலானை பொறுத்த வரைக்கும் பகல் காலங்கள் நாசமாக போகக்கூடிய இன்னொரு அம்சம் தான், நம்ம எல்லாத்திலையும் மாறிடுவோம். ரமலான் வந்தோம் இபாதத் செய்யணும், தொழணும் எல்லாம் நினைப்போம். சிலர் அதை முடிவெடுக்கிறது இல்லை. எதை மற்றவனை பத்தி கொஞ்சம் பேசாம இருப்போம். ஹதீஸ் என்ன சொல்லுது? அதாவது ஒரு மனிதன் பசித்திருப்பதிலோ தாகத்திருப்பதிலோ இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அவன் என்ன தனக்கு இறைவனுக்கு விருப்பம் இல்லாத பேச்சுக்கள், பொய் சொல்லுது, இதெல்லாம் விடாதவனுக்கு பிரயோசனமே இல்லைன்னு வருது. ரமலான்ல நிறைய டைம் கிடைக்கிறதுனால நிறைய ஒதுங்கி சிலர் புறம் பேசாம ஒதுங்கி நிக்கிறாங்கன்னா வாட்ஸ்அப்ல பேசுறது புறம் தான், அது மறந்து போயிடுறது. இதுலயும் புறம் பேசுற இடத்த மறந்து போடுறது. இதை விட இதுதான் ஃபசாது. அப்ப இயன்ற அளவுக்கு அந்த கால பகுதிகளில் நம்மளுக்கு ஒரு பயிற்சி, அது மற்றவரை பற்றி பேச. நீங்க மற்றவனை பத்தி பேச மாட்டேன்னு முடிவெடுங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. தைரியமா இருக்கலாம். 90% அஸ்ஸலாமு அலைக்கும், சோமாக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, எங்கடா இருக்கிறான் அவனு கேட்கறது. அதோட அப்பன் தெரியும் தானே அப்படின்னு ஆரம்பிச்சா அவனோட குடும்பம், அது இது, அவனோட தொழில், எல்லா பகுதியும் ரமதான் என்ன செஞ்சிடும், தின்றும். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பினார் அடுத்த வீட்டுக்கு. ஒரு இதில் போட்டு பழங்கள் எல்லாம் போட்டு அனுப்பி விட்டார். அவர் இவருக்கு எதிரானவர். ஏன்னா வீட்டுக்கு பழம் வருதுன்னு ஆச்சரியமா கேட்கிறார். அப்ப கேட்டது கொண்டு போனவர் சொன்னார், இல்ல நேத்து நீங்க இவரை பத்தி நிறைய பேசினீங்களாம், அதனால உங்களுடைய வணக்க வழிபாடுகள்லாம் அவருக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த சந்தோஷத்துக்கு தான் இதை என்ன செஞ்சாரு அவர் உங்களுக்கு தந்தாரு அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் உம்ராவுக்கு போனா அழகா கஷ்டப்பட்டு செலவழி செஞ்ச உம்ராவில முடிச்சிட்டு அப்படியே கிஃப்ட் பண்ணிடுறது ஊர்ல உள்ளவருக்கு. தவாப்லயே பேசிடுறது. அவர் உம்ராவுக்கு வரலாரு, கஞ்ச பயல் வரமாட்டான் உம்ராவுக்கு அப்படின்னு தவாப் செஞ்சு அந்த தவாஃபு அன்றைக்கு செய்யற எல்லா இபாதத்தையும் யாருக்கு, இவர் வந்தாரே இவர சந்தோஷம், வராதவனுக்கு கிஃப்ட்.
அவன் வந்து என்ன நாளை மறுமையில ஏட்டுல நிறைய காண போறான். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, புறம் பேசுறதுனால நம்மளுக்கு எடுத்து கொடுக்குற நன்மைகள் இருக்குது. இதெல்லாம் நம்மள எல்லா அமல்லையும் எடுத்து கொடுக்கப்பட மாட்டாது. நம்ம விதத்த அமல் சில செஞ்சிக்கும். அதுல அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாத 100 அமல் செஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு 70 ஏற்றுக்கொள்ளப்படலன்னு வைங்க, அது அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளவே படல, 30லேருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும். எதுலேருந்து எடுத்து கொடுக்கப்படும்? அங்கீகரிக்கப்பட்ட 30 இருக்குதே, அதிலிருந்து எடுத்து கொடுக்கப்படும். பார்த்துக்கணும். அப்ப எங்களுக்கு எவ்வளவு அங்கீகரிக்கப்பட்டதுல நம்ம எவ்வளவு கவலையில இருக்கிறோம். அந்த 30லேருந்து எடுத்து கொடுக்கப்பட்டா ஃப்ரெஷ்ஷான நம்ம வைக்கக்கூடிய அமல்கள், அல்லாஹ் கபூலாக்கின அமல்களை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். யாருக்கு? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, முன்னோர். இது தேவையான நம்ம ஒன்றும் செய்ய போறதும் இல்லை. எதுவுமே யாரை பத்தி பேசினாலும் சிலர் என்ன செய்ய, தெரிஞ்சவங்களை பத்தி பேசினா தான் புறம்னு நினைக்கிறது. மன்னரை பத்தி பேசினா அவனை பத்தி பேசினாலும் புறம் இல்லை. ஏன்? அதான் பேசித்தான் ஆகணும். என்ன செய்யறது? புறம் தான். அதுவும் நீங்க யாரை பத்தி பேசினாலும் என்னது? புறம் தான். அது சப்போஸ் இல்லாம இருந்த அவதூறு இருந்தா புறம். எப்ப நம்ம ஒரு ஆளை பத்தி பேசலாம் இடத்துக்கு இஸ்லாம் சில விதிமுறைகள் வச்சுக்க, அது வேற அம்சம். அது அல்லாம அதுக்கா பேசிட்டு இருக்கிறோம். கெட்டச்ச இடத்துல எல்லாம் என்ன செய்யறோம்? பேசுறோம். இந்த மாதிரியான நிலைமைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? என்றைக்கும் வரக்கூடாது. ரமலானுடைய காலங்கள் அதை முழுமையா ட்ரை பண்ணு. பகல் பொழுது இன்னென்ன விஷயங்கள்ல கழியக்கூடாதுன்னு நினைங்க. எங்கேயாவது உங்களுக்கு நான் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்க விடமாட்டான்னு எதையாவது நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன சேஞ்சஸ் ஆகும் இப்பயே பண்ணிருங்க. ஒரு மாசம் இருக்கு, ரூமை மாத்திரணும், ரூம்மேட்டை மாத்திரணும். ஏதா பிரச்சனை ஆகிக்கும்டா, இவனோட இருந்தா சரி வராது அப்படி என்ற லெவல் இருந்தா நீங்க என்ன செஞ்சிருங்க. சிலர் ஒரு காரணம் வச்சுக்கிறேன், எனக்கு சுபவுக்கு பள்ளி போக ஆர்வமா தான் இருக்குது, எலுமினா அவன் டியூட்டி வந்து நைட் டியூட்டி, அதனால அவனுக்கு பிரச்சனை, அதனால நான் சுபவு பள்ளிக்கு போறது இல்லை. அப்போ இது ஒரு காரணம். உனக்கு ரூமை மாத்து, விளங்கிட்டா? ரூமை மாத்து. உனக்கு அதுக்கேற்ற மாதிரி நினைச்சா கிடைக்கும், நினைச்சா என்ன செய்யும்? கிடைக்கும் என்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே நீங்க உங்களோட பாவத்துக்கு எதெல்லாம் வழிகோலுமோ, எதெல்லாம் தூண்டுதலாக அமையுமோ அதெல்லாம் இடத்துல நம்ம கவனமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இது பகல் பொழுதுடைய அம்சம். அடுத்ததாக சஹருடைய வேலைக்கு வாங்க. சஹரும் இஃப்தாரும். சஹரை பொறுத்த வரைக்கும் நம்ம பிழையுற பெரிய விஷயம் எது தெரியுமா? இது கட்டாய சொட்டியும் காட்ட வேண்டும். ஒரு காலத்துல ரமலான் இரவு பயான்கள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதை கூட மன்னிச்சு விட்டுறலாம். ரமலான் இரவு பயான்களை கூட மன்னிச்சு விட்டுறலாம். சரி, இரவு பயான்ல என்ன பண்றது சொல்லுங்க? இரவுல வணக்கம் செய்யுங்க. அதான் பயம் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க எப்படி வணக்கம் செய்யறது? இரவுல இஷாக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் ஆர்வம் மூட்டி இபாதத் செய்யுங்கன்னு சொன்னா ஓகே. நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் என்ன செய்யறேன்? இஷாக்கு பிறகு எழும்பி இதுனா ஹராமோ கூட்டலாம் சொல்லல, ஃபிக்ஹ் இல்லாத வேலைன்னு சொல்ல வரேன். அதாவது 10 மணி பிறகு தராவி அவசர அவசரமா ஒரு அவர்களை இபாதத்தெல்லாம் முடிச்சுட்டு இரவுல் தொழுங்கள் அப்படின்றது. ஆனா அந்த இரவுல தொலை விடுறது இல்லை. 1 மணி நேரத்துக்கு என்ன தொழுங்கள் தான் நம்ம பயம் பண்றோம். சரி, சஹர்லயா எழும்பி தூர சஹர் நேரம் பயன்றான். சஹர்லயா எழும்பி ஒரு இஸ்திஃபார் செய்வோம், தொழுவோம், நோன்பு வைப்போம், அதாவது இபாதத்துகள் செய்வோம்னா சஹர் நேர பயான். சரி, ஒன்றை முடிச்சுட்டு அடுத்த சேனல்ல இன்னொன்று ஓடி கண்டிக்குது. அந்த கொஞ்சம் நேரத்தோட பள்ளிக்கு போனோம்னு சொன்னா அது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் அதுக்கு ஒரு பயான். சரி, சுபோது வந்து வீட்டுக்கு போயிடுவது ரமலான் ஞாபகம் மூட்டல் அப்படின்னு எப்ப இபாதத் செய்வது? இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் எங்களுடைய நல்ல வழிமுறையில உள்ளது? யார் சொன்னாலும் எவங்க சொன்னாலும் இதெல்லாம் ஃபிக்ஹ் இல்லாத வேலை, தவ்வா களத்துக்கு உகந்த வேலையே அல்ல. உண்மையிலேயே ரமலானில் வணக்கம் செய்யறதுக்கு மக்களை தூண்டுறதா இருந்தா நான் கொஞ்சம் மௌனமாயிக்கணும். நான் வந்து எனது இபாதத் செய்யற ஒவ்வொரு கட்டத்துல எழுப்பிக்க இபாதத் செய்யுங்கன்னு சொன்னா அதான் நீ டைமே தரலையே. இல்ல வீட்டுக்கு போய் செய்யலாம், வீட்டுக்கு போய் செய்யறேன்னு சொன்னா அங்க இருக்கிறது ஒரு 3 hour 4 hour தூங்குறது இல்லையா மனுஷன்? பகல்ல வேலைக்கு போறது இல்லையா? அப்ப இஷாவுக்கு பூரா அமைதியா போனாலே வணக்கம் செஞ்சிருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் மக்கள் சோர்வடைய கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயத்தை எடுத்து ஆர்வம் ஊட்டினா அது ஓகேன்னு சொல்லலாம். 1 மணி நேரம் இங்க, சஹர் நேரம் அங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டீங்களா? இலங்கையில எடுத்து பாத்தீங்கன்னா வானொலியில 2 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிச்சு குர்ஆன். அது பரவாயில்ல, ரேடியோல நினைச்சா ஓபன் பண்ணிடலாம்னு கூட சொல்லலாம். கிராத்து குர்ஆன் அது இதுன்னு போய்கண்டே இருக்க எப்படி இபாதத் செய்யறது? அப்புறம் ரேடியோ ஓன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அதுல போறதெல்லாம் கேட்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஹ் இல்லாத வேலை. ஆனால் வானொலியில் தரப்பட்டது எங்களுக்கு பெரிய உரிமை தான், அது மறுக்கல. ஒரு ஒரு முஸ்லீம் அல்லாத நாட்டை தரப்பட்ட உரிமை. நீங்க வந்து என்ன செய்யலாம்? அதை ஓபன் பண்ணி வச்சிடலாம். உனக்கு தேவைப்பட்டா மட்டும் ஒரு பகுதியை கேட்டுட்டு என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். ஆனா முழுமையான நேரத்தை நீங்க முதலாவது பாரு, கேட்கறதுக்கு செயல்படுத்த வேணாம். கேட்கறதுக்கு செயல்படுத்துறதுக்கு நல்ல சூட்டபிளான டைம் பகல். அதுல கேட்கறது பகல்ல ஒண்ணுமே இல்லை. பகல்ல என்ன எதுவுமே இல்லை. எப்ப இபாதத் அந்த இடத்துல எல்லாம் அப்படி பயான நிரப்பி வச்சுக்கிறான். அப்படி பயான நிரப்பி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம்? இதுல நாங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறோம், மறுக்கல. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில உள்வாங்கப்பட்டிருக்கிறோமே தவிர இது ஒரு பொருத்தம் இல்லாத செயல். சில இடங்கள் இருக்குது தராவி முடிச்சதுலேயும் சஹர் வரைக்கும் போயிட்டு இருக்கு பயான் கேட்கறது தான்.
ரமலானுடைய சில பொழுதுகளில் 21 இருக்கலாம், 25 இருக்கலாம், 20 இந்த மாதிரி ஒற்றைப்படை இரவுகளாக கூட அதை என்ன செய்யலாம் இருக்கிற நினைச்சு பாருங்க பார்ப்போம். அப்ப இது ஒரு தவறான அணுகுமுறை இடத்தை நம்ம இன்றைக்கும் மறந்துவிடக் கூடாது. எனவே அதாவது சஹருடைய நேரங்கள்ல கேட்பதை விட குர்ஆனை ஓதுங்க, மற்ற இஸ்திக்ஃபார்களில் ஈடுபடுங்க. உங்களுக்கு குர்ஆன் ஓத ஆர்வம் வரலையா? சில நேரத்தில் குர்ஆன் ஓத ஆர்வம் வரலையா? குர்ஆன் ஓத ஆர்வம் வரல, தூங்கிரவானம் இஸ்திக்ஃபார் இருக்குது, 2 ரக்காத் தொழலாம், ஏதாவது துஆ கேட்கலாம் அல்லாஹ்விடத்தில், ஏதாவது இன்னொரு வகையான விஷயத்தை, அதாவது இபாதத்தில் எத்தனையோ இருக்குது, அவைகளும் உங்களுக்கு என்ன செய்யலாம் செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எழும்புறீங்க முதல்ல குர்ஆன் ஓதி பாருங்கண்ணா, ஓதினது விளங்கினா எழும்பி தொழுங்கண்ணா, இல்லாட்டி தூங்குனாங்க. குர்ஆன் ஓதி பார்க்குறோம் வேற எதையாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு போய் அதாப கேட்டுறாங்கன்னாங்க தூக்கத்துல, ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அப்ப அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா நம்ம வேறொரு வேலை என்ன செய்யலாம் அந்த இடத்துல செய்யலாம். இது முதல் அம்சம் சஹருடைய. 2வது, பகலுக்கு பயந்து சாப்பிடாதீங்க சஹர்ல. எதுக்கு? பகலுக்கு பயந்து சஹர்ல சாப்பிடுறது. இதுல உம்மா பாப்பா மாதிரி சின்ன வயசுலேயே பயிற்சி கொடுத்துருது. சரியா அதான் சொல்லு, தண்ணியை தூக்கிட்டு ஓடி வந்துடுவேன், அதான் சொல்றா கூட்டிட்டு, இல்லாட்டி செத்துருவேன் என்ன மாதிரி விளங்கிட்டா. அப்ப அது அதான் சொல்ற நேரத்தில் ஒரு வேகமா என்ன செய்யறது, தண்ணியை குடிக்கிறேன்னா மகனே உன்னோட டைம் நீ முடிஞ்சுது, இதான் உனக்கு கடைசி தண்ணி என்ன மாதிரி அதை கொண்டு வந்து தந்த உடனேயே இப்படியே பழகினவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீங்க சஹர்ல பார்க்கலாம். அதான் ஒருத்தர் சொன்னாரு, முஸ்லீம்கள் சஹர் செய்யறதை யாரா பார்த்தாங்கண்டா இது மாதிரி நோம்ப காலம் ஃபுல்லா பிடிக்கலாம்னு சொல்றாங்க. எது சஹர் இதை பார்த்தோம்டா அந்த லெவல்ல இருக்குமா. ஏன் அவ்வளோ வெரைட்டியான ஐட்டங்கள் எல்லாம் செய்யறது யாரு? பெண்கள். செய்ய வைக்கிறது பெண்களை, அவங்களுக்கு நன்மையை நினைச்சு ஃபுல்லா செய்யறாங்க. பெச்சுலர்ஸ் ஆகிக்க கூட சொல்லல, ஃபேமிலியா லைஃப்ல சொல்ல சரியா, ஃபுல்லா செஞ்சு வச்சாச்சு. அதை பார்த்து அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால உட்கார்ந்து முடிக்கணும் எல்லாத்தையும். அதை சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு உரப்பு கண்டு சொல்லி ஒரு விஷயம் சாப்பிட்டு, இனிப்பு கண்டு உண்டை சாப்பிட்டு, அதில் ஏப்ப முட்டு எல்லாம் முடிஞ்சு, தண்ணி பிளேன் டீ எல்லாத்தையும் ஊற்றி, அதுக்கப்புறம் சுபபுறம் ஒரு தூக்கம் துகர் வரைக்கும், இப்படி ஒரு நோன்பு தேவையான இது நல்லா வாய்க்குன்னு. இது ஹராம் ஹலால் இங்கே பேசல, ஆனா இது ஒரு இபாதத்துக்குரிய ஒரு அழகான வடிவத்தை ஒரு நாளும் கொடுக்காது. இபாதத்துக்குரிய சஹர் செய்ய சொன்ன ஒரு குத்தமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸஹரு, நீங்க சஹர் செய்யுங்க, என்ன ஃபைன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, நீங்க சஹர் செய்வதில் பரக்கத்து உண்டுன்னு சொன்னாங்க. அது அர்த்தம் நம்ம அதாவது பகலை சாதாரணமாக நம்ம தாங்கக்கூடிய அளவில் ஒரு கால சாப்பாடு, அப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற லெவலில் இருக்கணும். ஆனா உண்மையை சொல்லுங்க, பிரேக்ஃபாஸ்டா எடுக்கிறாங்க, ஜம்மு செய்யறாங்களா? பிரேக்ஃபாஸ்ட் அதே போல லஞ்சையும் சேர்த்து ஜம்மு தான் அங்க நடக்குதே தவிர யாரும் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற மாதிரி பெரும்பாலும் எடுக்கிறாங்க இல்லை. ஆனால் எல்லாரையும் சொல்லல, ஆனா நிறைய நடக்குது அப்படி. சஹர் என்ற அடிப்படையில நம்ம சாதாரணமாக, அதாவது சாப்பிடக்கூடாதுல சாதாரணமாக சாப்பிட்டுட்டு வயிற்றை ஃப்ரீயாக வச்சுக்கண்டு நோன்பு பிடிச்சி பழகினோம்னு சொன்னால் நிச்சயமாக நன்மை தரக்கூடிய, அதே நேரம் அது ஹெல்த்துக்கும் என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு நலவை என்ன செய்யும், அதை ஏற்படுத்தும். ஆனா எங்களுடைய சஹர்கள் அல்லாஹ் ரசூலும் விரும்புற மாதிரி இல்லை என்பது உண்மை. நிறைய சஹரை முடித்து விட்டு நம்ம அதாவது செய்யக்கூடிய அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், சஹர் முடி ஒன்று இல்லை எங்களுக்கு தெரியும். அப்ப சஹரை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் இடைவெளி வைத்து சஹரை நம்ம சாதாரணமாக செஞ்சுட்டு அவ்வளவு சஃப்ல முதல் சஃப்ல போய் நிற்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களாக நாங்க மாறணும். இதுல அதாவது சொல்ல போனால் சஹருக்கண்டு பிரத்யேக கவனமே இருக்கக்கூடாது, சாதாரண கவனம் இருக்கணும். அப்படி உங்களோட ஃபேமிலிகளை உருவாக்குங்க. அதுக்குன்னு அவங்க எடுத்துக்கண்டு சமைச்சிக்கண்டு நீங்க எந்த அளவுக்கு நினைக்கிறோம்டா, சஹருக்கு எழும்பி நிறைய சமைச்சிட்டிக்கிற ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு வேலையா நினைக்க. அவர்களுக்கு வணக்கத்துக்கு எந்த இடமும் இல்லை. இவருக்கு தராவி தொழுட்டு உட்கார்ந்துருது. அந்த பெண்கள் நிறைய இபாதத்தும் செஞ்சு இந்த சஹருக்குரிய வேலையை செய்யறதுக்காக வேண்டி 3 மணி 2 மணிக்கெல்லாம் எழும்பி எல்லா வேலையும் செய்து நடக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது பொருத்தமான விஷயம் இல்லை. காரணம், பகல் பொழுதில் உள்ள எல்லா சோர்வுக்கும் இது ஒரு காரணம். பகல் பொழுதில் உள்ள எல்லா சோர்வுக்கும் நல்லா சாப்பிட்ட சோறு வராம இருக்கும், அது சோர்வுக்கும் காரணம். சரி, இஃப்தாருடைய நேரம், இதுல நீங்க கவனம் எடுக்க வேண்டும். இஃப்தாருடைய நேரம் ஆகப்பெரிய ஒரு சோதனை. அது என்னடா, இவ்வளவு நேரமும் பசியில் இருந்த வேதனையில இஃப்தார் செய்யற மாதிரி இருக்குது. ஏன்? அதே அளவு சாப்பாடு தான் அங்கேயும். இதுல வேற இஃப்தார் லைவ் டெலிகாஸ்ட் வேற டிவியில பழகிட்டா, முஸ்லிம்கள் நோன்பு திறக்கும் காட்சின்னு. அதை பார்த்தாலே அவன் என்ன செய்யறான், நோன்பு திறக்கிறது இவ்வளோ வெரைட்டி என்ன செய்யறா வச்சுக்கிறான் லெவல். அதுக்கும் பெண்கள் என்ன செய்யறாங்க, 3 மணிலேருந்து ரெடியாக ஆரம்பிக்கணும். ஃபேமிலியா இருக்கிறவங்கள சொல்றேன், 3 மணிலிருந்து ரெடியாக வைக்கணும். இது இஃப்தார் ஒரு ஃபங்க்ஷன். இப்ப இஃப்தார் என்னது, எனக்கு தெரிந்து ஹதீஸ்கள்ல எங்கேயும் இஃப்தார ஒரு ஃபங்க்ஷனாக வச்சதாகவோ அல்லது ஒரு பள்ளியில வச்சதாகவோ ஒரு அதாவது சந்தர்ப்பத்துக்கு இஃப்தார் வைக்கிறது ஓகே. இப்போ உதாரணமாக இந்த இடத்துல ஒரு ஒன்று கூடல் நடக்குது,
ஒன்று கூடல் வந்த மக்களுக்கு ஒரு இஃப்தார் என்ன செய்யுது? இஃப்தாருக்காக ஒன்று கூடல் என்று வச்சதாக எங்கேயும் பார்க்க முடியாது. ஒன்று கூடலுக்காக ஒரு இஃப்தார் வந்திருக்க, நைட்டுக்கு வந்தாங்க, அதனால அவங்களுக்கு சாப்பாடு, சாப்பாட்டுக்காக நைட் மீட்டிங்ன்றது இல்லையே. அதே மாதிரி இஃப்தாருக்காக மீட்டிங், இஃப்தாருக்கு இஃப்தார் பயான் நிகழ்ச்சி. அப்ப சஹர் மட்டும் தான் சொன்ன, உங்கள்ட்ட இரவு பயான், சஹர் பயான், அடுத்து இஃப்தார் பயான். எங்கே நீ இபாதத் செய்யக்கூடாது, எங்க என்ன செய்யக்கூடாது? இஃப்தார் பயான் நிகழ்ச்சி அப்படி என்று சொல்லி அதுக்கு ஒரு என்ன ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கிறது. அங்கே நீ எதுவும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது, பயான் தான் கேட்கணும். இஃப்தாருடைய நேரத்தில் துவா கேளுங்க. அவர் பயான் பண்ணி நிற்கிறார், எப்படி துவா கேட்கிறது? இந்த ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப இது சஹாபாக்கட்ட காலத்திலேயோ இஃப்தார் கொடுக்கணும் ஆர்வமா இருந்த அந்த காலத்தையே பார்க்க முடியல. ஆனால் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்தல் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களுமே ஹதீஸ்களை அறிஞர்களிடத்தில் லைஃபான ஹதீஸ்கள் தான். நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்தல் என்று வரக்கூடிய, யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைக்கிறாரோ, மன் ஃபத்தர சாயிமன், யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைக்கிறாரோ அவருக்கு அவர் நோன்பு பிடிச்ச நன்மை என்ன செய்யும், அவருக்கும் கிடைக்கும், இவருக்கு எதுவும் குறையாமல் வரக்கூடிய எல்லா செய்திகளுமே என்ன பலகீனமான செய்திகள் தான். ஒரே ஒரு செய்தி இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு போய் விருந்துக்கு போனாங்க. விருந்து பொதுவான டைம்ல விருந்துக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க, அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன் வ அகல தஆமகுமுல் அப்ரார் வ ஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. உங்களிடத்தில் அல்லாஹ் தஆலா நோம்பாளிகளை நோன்பு திறக்க செய்வானாக அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. இதுல இருந்து நம்ம ஒரு செய்தியை புரிஞ்சு கொள்றோம். எங்களோட வீட்டுல 4 பேர் நோன்பு திறந்தா அதுல ஒரு நன்மை என்ன செய்யுது இருக்குது, நம்ம 4 பேருக்கு நோன்பு திறக்க வச்சா நன்மை இருக்குது என்ற இந்த ஹதீஸ் தான் என்ன செய்யுது, இருக்கக்கூடிய ஹதீஸ்கள்லயே சஹியான ஹதீஸே தவிர மற்றபடி இது நோம்பாளி எங்கேயாவது நோன்பு திறந்தா ஓதுற துவாவும் அல்ல, ரசூலா வேறொரு டைம்ல ஓதின துவா இது. இந்த அடிப்படையில் உள்ள செய்தியை தவிர இதற்காக வேண்டி மெனக்கெட்டுக்கொண்டு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த மாதிரி நடந்து கொள்வது தவறு. இரண்டாவது, நோன்பு திறப்பதன் மூலம் ஒரு இபாதத்தை செய்யறோம். நாங்கள் நிறைய பேர் நோன்பு திறத்தல இபாதத், சஹர இபாதத்தா நினைக்கிற மாதிரி நோன்பு திறத்தல என்ன செய்யறது இல்லை, இபாதத்தா நினைக்கிறது இல்லை. அதனால என்ன செய்யறாங்கன்னா, நோன்பு திறக்கிறது உதாரணமா எல்லாம் வச்சிருக்கும், அல்லாஹ் அக்பர் அதான் சொல்லுவாங்க. சிலர் சாப்பிடுவாங்க, ஒரு சிலரை பாத்தீங்கன்னா கையை வச்சுட்டு என்ன ஓதிக்கின்றிருப்பாங்க. நமக்கு ஒரு மாதிரியா இருக்கா, நம்மளோட ஹவா பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு கண்டிக்கிறோம், அவெல்லாம் திக்ரு துவாக்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி நாங்களும் வச்சு என்ன நாமளும் அந்த பாங்கு துவா எல்லாம் முடிஞ்சு அல்லாஹ் உமர பாதி எல்லாம் சொல்லி முடிஞ்சு அதுக்கு பிறகு தான் என்ன செய்யும் நாங்களும் சாப்பிடுறது. இப்படியான சில விஷயங்கள் நம்ம கண்டிருப்போம். இது பிழை, இது பிழை. நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கப்படுகின்ற துவா அங்கீகரிக்கப்படும் என்பது லைஃபான செய்தி, ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லை. நீங்க நோன்பு திறக்கிற நேரத்தில் செய்யற பெரிய இபாதத் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு திறத்தலை அவசரப்படுத்துவது இந்த சமுதாயம் ஹைர்ல இருக்கிறதுக்கான ஆதாரம். ஏன் தெரியுமா? பகல் ஃபுல்லா நீங்க பசியில இருக்கிறீங்க, பசியில இருந்துட்டு இறைவன் நோன்பு திறக்க சொல்ற 6 மணிக்கு நோன்பு திற அண்டா, சூரிய மறையிற டைம் நோன்பு திறன்னு சொல்லி நீங்க அந்த நேரத்திலையும் ஒரு நாள் நான் 2 நாள் வேணும்னா இருப்பேன், ஒரு நாள் இல்ல 2 நாள் வேணும்னா இருப்பேன் அப்படின்னு நீங்க நிற்பது பெருமைக்கு சமம். எதுக்கு சமம்? பெருமைக்கு சமம். அப்படி நிக்காம யா அல்லாஹ் என்னால ஏழுமோ என்றதுக்காக நான் இருக்கல, நீ சொன்னாய் அதனால இருந்து, நீ தரக்கூடிய தண்ணீர், நீ தரக்கூடிய சாப்பாடு இல்லாம இந்த உலகத்துல என்னால என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாதுன்னு நீங்க சாப்பிடுறது நீங்க அடிமை என்றதுக்கான ஆதாரம், நீங்க அடிமை என்பதற்கான ஆதாரம். ஏன் அவ்வளவு பதட்டத்தோட யா அல்லாஹ் நீ தாரது எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா நிறைய கொடுத்திருந்தான். திடீர்னு ஒரு வெட்டுக்கிளி அவருக்கு முன்கால அல்லாஹ் தஆலா போட்டான், தங்க வெட்டுக்கிளி. அவர் என்ன செஞ்சார், அதை என்ன செஞ்சார், அள்ளி போட ஆரம்பிச்சாங்க, வெட்டியெல்லாம் அள்ளி போட ஆரம்பிச்சாரு. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கேட்டான், அலம் அகுன் அக்னைதுக, உங்க எல்லாமே நான் தந்தனா இல்லையா, இது தேவையா, இந்த தங்க வெட்டுக்கிளி தேவையா அளவுக்கு உனக்கு ஏதாவது வச்சனான்னு கேட்கிறான். அதுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, யா அல்லாஹ் எனக்கு எல்லாமே தந்தாய், வலாக்கின் லா கினா அன் பரக்கத்தி, உன்னோட பரக்கத்து எனக்கு என்றைக்கும் தேவைதான், நீ எவ்வளவு தந்தாலும் நான் வாங்குற லெவல்ல தான் என்ன செய்றேன் நான் இருக்கிறேனே தவிர அது எனக்கு முழுமையாக தேவைதான் என்று யார் சொல்றாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு பதில் சொன்னதான ஹதீஸ் நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அப்ப எங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கணும், அல்லாஹ் தார நேரத்துல என்ன இந்த மாதிரி இருக்கணும். யாரெல்லாம் எனக்கு பெருசான ஆசையில ஒரு ஊடி இருந்தா போதும் மட்டும் துவா கேட்கறோம் நினைக்கிறோம், பெருசான ஆசை உனக்கு இருக்கிற ஆசை அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆனா அல்லாஹ்ட்டே சொல்லிடுறது இஹ்லாஸா என்ன, இந்த நமக்கு அந்த மாதிரி பெரிய ஆசையெல்லாம் இல்லை. ஆனா எல்லாரும் ஆசை உள்ளவங்க யாருக்கு தெரியும், ரப்புக்கு தெரியும். அல்லாஹ்ட்டே அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப இந்த மாதிரியான லெவலில் நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. இஃப்தாருடைய நேரம் என்பது நோன்பு திறப்பதன் மூலம் இறைவன் சந்தோஷம் அடைகிற நேரம். நம்ம அந்த இடத்துல இஃப்தார் செய்வது என்பது அல்லாஹ் தஆலா பெரிய நன்மை தரக்கூடிய நேரம். அந்த இடத்துல நம்ம துவா கேட்கணும், துவா கேட்டு அங்கீகரிக்கப்படும் என்பதற்கான எந்த ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை. நம்ம அந்த இடத்துல செய்ய வேண்டிய பிஸ்மில்லா சொல்லி நோன்பு திறக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நோன்பு திறத்துல முடிக்கிறது
மகரிப் தொழுகைக்கு என்ன செய்யறது, நம்ம போவதுதான் நம்ம அங்க செய்ய வேண்டிய வேலையை தவிர அந்த இஃப்தாருடைய நேரத்தில் அதுக்கார்கள் திக்ர்கள் துவாக்கள்ல ஈடுபடுங்கன்னு வரல. ஈடுபட்டால் தவறு கிடையாது. ஆனா அதை வளமைப்படுத்துவது, அதை ஒரு என்ன ஃபார்மேட்டாக மாற்றுவது என்பது என்ன செய்யும், பிதத் என்ற பகுதியில் என்ன செய்யும், போய் சேரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்குரிய நேரத்தில் நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. எனக்கு இந்த உரிய நேரத்தில் நான் 4 விஷயங்கள் 5-6 விஷயங்கள் சொல்ல நினைச்சேன். 4 விஷயங்கள் சொல்லிக்கிறேன். 4 விஷயங்கள் என்னன்னு ஞாபகம் இருக்குதா? ஒவ்வொன்றுலையும் 4 சொன்னீங்கன்னு நினைச்சிருவாரு. 4 விஷயங்கள் என்னது சொல்லிக்கிறேன். ஒன்று, வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான சில விஷயங்கள், அதுல 4 அம்சங்களை நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், சுட்டி காட்டினேன். 2வது, சஹருடைய நேரம் நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயம், தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள். பகல் நேரம் இதுல நம்ம தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள். இஃப்தாருடைய நேரம் நம்ம தவிர்க்க வேண்டிய செய்ய வேண்டிய சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு பெரும் பகுதி இருக்குது, அது நமக்கு இப்போ சந்தர்ப்பம் இல்லை. இரவுடைய நேரம். அந்த இரவு நேரம் என்பதுதான் நான் இந்த பிரதானமாக சொல்ல வேண்டிய ஒரு அம்சமும் தான். என்றாலும் நேரம் முடிந்து விட்டது. இந்த பகுதிகளை மனதில் நம்ம கொண்டு இன்னும் நம்ம அடுத்து செய்ய வேண்டிய விஷயம், ரமலானை பற்றிய சட்டங்கள் எங்கெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் தேடி படிங்க. அதெல்லாம் தேடி படித்து ரமலானுக்கு வருவதற்கு முன்னால் ஷாபான்ல ஒரு 3, 4, 5 நோன்புகளை பிடிச்சி நம்ம அதுக்கு ஒரு மனநிலையை தயார்படுத்தி கொண்டோம் என்றால் அடிக்கடி அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க, இந்த ரமலான உனக்கு திருப்தியான ஒரு ரமலானாக நான் முடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு என்னது தாண்டு துஆ கேட்டுக்கண்டே இருங்க. அல்லாஹ்வுடைய துஆ ஒரு தௌஃபீக் என்ன செய்யும், கொண்டு வரும். அந்த நிலை நமக்கு உருவாகும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ரமலானை கடந்த ரமலான் போன்று அல்லாமல் ஒரு சிறந்த ஒரு ரமலானாக பயன்படுத்திய மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவான். அப்படிப்பட்ட வாய்ப்பை அனைவருக்கும் தந்தல் பாலிப்பான. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ்.